மேஷராசியில் பிறந்தவர்கள் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். மேஷராசியில் பிறந்தவர்கள் தங்களின் அவசர புத்தி, கோபம் மற்றும் பிடிவாத குணத்தை மாற்றிக்கொள்வது மிகவும் அவசியம். உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்த்து நிதானமாகவும் திட்டமிட்டும் செயல்பட்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடையலாம். மேஷராசியினர் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்களை தெளிவாக பார்க்கலாம். கோபம் மற்றும் உணர்ச்சி வசப்படுதல். மேஷம் நெருப்பு ராசி, செவ்வாய் அதிபதி என்பதால் கோபம் சட்டென வந்துவிடும். இந்த அவசரமான கோபம் உறவுகளில் விரிசலை உண்டாக்கும். எனவே பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அவசரமான முடிவுகள். எந்த ஒரு விஷயத்திலும் யோசிக்காமல் உடனே செயல்பட துடிப்பார்கள். நிதானமாக சிந்தித்து முடிவெடுப்பது தேவையற்ற தோல்விகளை தவிர்க்க உதவும். பிடிவாதம் மற்றும் தலைமை பண்பு. தாங்கள் சொல்வதுதான் சரி என்று பிடிவாதம் பிடிப்பதை விட்டு அடுத்தவர் கருத்துக்களையும் கேட்க பழக வேண்டும். தொடர்ந்து வேலை செய்தல். உற்சாகமாக வேலையில் இறங்கி உடனே சோர்வடைந்து விடுபவர்கள். வேலையை பிரித்து திட்டமிட்டு நிதானமாக செய்வதன் மூலம் நீண்டகால வெற்றியை பெறலாம். மறதி சில நேரங்களில். பொறுப்புகள் அதிகம் இருக்கும்போது அவசரத்தில் முக்கியமான விஷயங்களை மறந்துவிடுவதை தவிர்க்க வேண்டும். இதுபோன்ற பல விஷயங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் மிக தெளிவாக நடக்கும். எல்லா நன்மைகளுக்கும் பாதிப்புகளுக்கும் அவரவர் செய்யும் செயல்களே காரணம். செய்யும் செயல்களில் கவனம் தேவை. பிடித்தவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் பண்ணுங்க. நன்றி. ரிஷபம் ராசியில் பிறந்தவர்கள் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். ரிஷபம் ராசியில் பிறந்தவர்கள் பிடிவாத குணத்தை குறைத்து நெகிழ்வுத்தன்மையுடன் செயல்பட வேண்டும். மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு அதீத உணர்ச்சி வசப்படுதலையும் சோம்பலையும் தவிர்த்து புதிய சூழலுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்வது வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றத்தை தரும். ரிஷபராசியினர் மாற்றிக்கொள்ள வேண்டிய முக்கியமான செயல்கள். அதிகப்படியான பிடிவாதம். ஒரு விஷயத்தில் பிடித்து கொண்டால் அது சரியோ தவறோ அதில் உறுதியாக நிற்பதை மாற்ற வேண்டும். மாற்றங்களை ஏற்காமை. நடைமுறை சாத்தியமான விஷயங்களை விரும்பும் இவர்கள் புதிய மாற்றங்கள் அல்லது திடீர் மாற்றங்களைக் கண்டு அஞ்சுவர். அதிலிருந்து விடுபட வேண்டும். சோம்பல். ஆடம்பர வாழ்க்கையை விரும்புவதால் சில நேரங்களில் சோம்பலாக உணர்வார்கள். கடின உழைப்புக்கு பெயர் பெற்றாலும் சோம்பலை தவிர்க்க வேண்டும். பழிவாங்கும் குணம். கோபம் வந்தால் பொறுமையாக இருக்கும் இவர்கள் ஒருமுறை கோபப்பட்டால் அதை நீண்ட நாட்களுக்கு மனதில் வைத்துக்கொண்டு பழிவாங்கும் குணம் கொண்டவர்கள். இந்த குணத்தை மாற்றி மன்னிக்கும் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும். சந்தேக குணம். எல்லாவற்றையும் சந்தேகக் கண்ணோடு பார்ப்பதை தவிர்த்து மற்றவர்களை நம்பப் பழக வேண்டும். மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் இவற்றை மாற்றிக்கொள்ள வேண்டும். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் உங்களின் இரட்டை மனநிலை, அதாவது எதை எடுத்தாலும் அதில் இரண்டு விதமாக யோசித்தது, ஒரு விஷயத்தை மாற்றி மாற்றி குழப்பிக் கொள்வது, அடிக்கடி மாற்றப்படும் முடிவுகள் உங்கள் வளர்ச்சியை தடுக்கும். பொறுமையின்மை மற்றும் உணர்ச்சி பூர்வமான நிலைத்தன்மையின்மை. கோபம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் உடனே பொறுமை இழந்து விடுவீர்கள். அதிக உணர்ச்சி வசப்படுதல் எல்லாவற்றிலும் ஆகியவற்றை மாற்றிக்கொள்ள வேண்டும். தகவல்களை உடனுக்குடன் மாற்றுவதை தவிர்த்து எடுத்த காரியத்தில் உறுதியுடன் இருக்க வேண்டும். அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மிதுன ராசியினர் மாற்றிக்கொள்ள வேண்டிய முக்கிய பண்புகள். நிலையான முடிவுகள் எடுக்க வேண்டும். நீங்கள் இரட்டை குணம் கொண்டவர்களாக இருப்பதால் முடிவுகளை அடிக்கடி மாற்றாமல் நிலைத்தன்மையுடன் செயல்பட வேண்டும். பொறுமை மற்றும் கவனம். எதிலும் அவசரப்படாமல் ஒரு வேலையை முடித்துவிட்டு அடுத்த வேலைக்கு செல்வது அவசியம். உணர்ச்சி கட்டுப்பாடு. உணர்வுகளை நிலைப்படுத்தவும் உணர்வுபூர்வமான முடிவுகளை தவிர்க்கவும் பழக வேண்டும். ஆழமான செயல்பாடு. மேலோட்டமான பேச்சை விடுத்து விஷயங்களை ஆழமாக ஆராய்ந்து செயல்பட வேண்டும். பொருளாதார மேலாண்மை. பண விஷயத்தில் அலட்சியத்தை தவிர்த்து முறையான திட்டமிடல் தேவை. சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி. கடகம் ராசியில் பிறந்தவர்கள் கட்டாயம் மாற்றிக்கொள்ள வேண்டிய குணங்கள். கடக ராசியில் பிறந்தவர்கள் தங்களின் அதிகப்படியான உணர்ச்சி வசப்படுதல், பழைய நினைவுகளில் மூழ்கியிருத்தல் மற்றும் மாற்றங்களைக் கண்டு அஞ்சுதல் ஆகிய குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். உணர்ச்சி பூர்வமான முடிவுகளை தவிர்த்து நடைமுறை வாழ்க்கையை எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்வது இவர்களுக்கு நன்மை தரும். மாற்றிக்கொள்ள வேண்டிய முக்கிய குணங்கள்.
அதிக உணர்ச்சி வசப்படுதல். கடக ராசியினர் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பவர்கள். இதனால் சிறு விஷயங்களுக்கும் மனக்கஷ்டமடைவார்கள். இதை தவிர்த்து மனதை திடமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பழைய நினைவுகளை நினைத்துக் கொண்டே இருப்பது. கடந்த கால கசப்பான நிகழ்வுகளை நினைத்து வருந்துவதை நிறுத்திவிட்டு நிகழ்காலத்தில் வாழ பழக வேண்டும். அதிகப்படியான பாதுகாப்பு உணர்வு. குடும்பத்தினர் மீது கொண்ட பாசத்தால் அனைவரையும் கட்டுப்படுத்த நினைப்பார்கள். இந்த தன்மையை மாற்றி மற்றவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும். மாற்றங்களைக் கண்டு அஞ்சுதல். புதிய சூழல்கள் மற்றும் மாற்றங்களைக் கண்டு பயப்படாமல் தைரியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாசிவ் அக்ரெசிவ் குணம். கோபத்தை வெளிப்படையாக காட்டாமல் உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு மறைமுகமாக செயல்படுவதை பாசிவ் அக்ரெசிவ் தவிர்க்க வேண்டும். சிம்மம் ராசியில் பிறந்தவர்கள் செய்யும் தவறுகள். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ஆக்ரோஷமான குணம், கர்வம் மற்றும் பிடிவாதத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை அடக்கி ஆளும் மனப்பான்மையை கைவிட்டு கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையுடன் செயல்பட்டால் வாழ்வில் பெரிய வெற்றிகளை அடைய முடியும். மாற்றிக்கொள்ள வேண்டிய முக்கிய விஷயங்கள். அதிகப்படியான பிடிவாதம். தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்பது போல தன் முடிவே சரி என்று பிடிவாதம் பிடிப்பதை கைவிட வேண்டும். கோபம் மற்றும் ஆக்ரோஷம். பேச்சிலும் செயல்பாட்டிலும் உள்ள ஆக்ரோஷத்தை குறைத்து அன்பாக பேச பழக வேண்டும். கர்வம் மற்றும் ஈகோ. மற்றவர்கள் தன்னை புகழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை குறைத்து பணிவுடன் ஹியூமிலிட்டி இருக்க வேண்டும். தன்னிச்சையான முடிவுகள். கோபத்தில் எடுக்கும் தவறான முடிவுகளை தவிர்த்து நிதானமாக ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். அதிகாரத் தோரணை. தலைமை பண்பில் இருந்தாலும் மற்றவர்களை மதிக்காமல் அதிகாரம் செய்வதை தவிர்க்க வேண்டும். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய குணங்கள். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் அதீத பரிபூரணவாதம், பிறர் மீது குற்றம் கண்டுபிடிப்பது, அதிகப்படியான சிந்தனை மற்றும் கவலை மற்றும் மாற்றங்களை ஏற்க தயங்குதல் போன்ற குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதேபோல் அனைத்திலும் குறைகளை தேடுவதை தவிர்த்து மற்றவர்களின் தவறுகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். மாற்றிக்கொள்ள வேண்டிய முக்கிய பண்புகள். குற்றம் கண்டுபிடித்தல். கன்னிராசியினர் இயற்கையாகவே நுணுக்கமானவர்கள். ஆனால் மற்றவர்கள் தவறு செய்யும்போது அதை சுட்டிக்காட்டி குற்றங்களை மட்டுமே பார்ப்பதை மாற்ற வேண்டும். அதீத கவலை மற்றும் யோசனை. ஒரு செயலை செய்வதற்கு முன் அதிகப்படியாக சிந்தித்து அந்த விஷயத்திலேயே மூழ்கிவிடுவதால் முடிவெடுப்பதில் காலதாமதம் ஏற்படும். இந்த யோசனையை குறைத்து செயலில் இறங்க வேண்டும். உளவியல் மன அழுத்தம். எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்க வேண்டும் என்று நினைத்து தமக்கும் பிறருக்கும் மன அழுத்தத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். யதார்த்தமான இலக்குகளை நிர்ணயிக்க வேண்டும். சந்தேக குணம். புதிய நபர்கள் மற்றும் சூழ்நிலைகளை உடனே நம்பாமல் எல்லாவற்றிலும் சந்தேகம் கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஆரம்பிக்க தயக்கம். சரியான தருணத்திற்காக காத்திருந்து பல நல்ல வாய்ப்புகளை தவறவிடுவார்கள். கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு துணிச்சலாக செயல்பட பழக வேண்டும். வளர்த்து கொள்ள வேண்டிய நேர்மறை பண்புகள். முடிவெடுத்தல். கவலைப்படாமல் விரைவாக முடிவெடுக்கும் ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். நெகிழ்வுத்தன்மை. சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் தன்மையை வளர்க்க வேண்டும். நிதானம். சிறிய விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்படுவதை தவிர்த்து நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டும். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய முக்கிய விஷயங்கள். முடிவெடுப்பதில் தயக்கத்தை தவிர்த்து உறுதியுடன் செயல்பட வேண்டும். மற்றவர்களை மகிழ்விக்க நினைத்து தங்களுடைய தேவைகளை தியாகம் செய்வதை மாற்ற வேண்டும். தேவையற்ற செலவுகளை குறைத்து கோபத்தை கட்டுப்படுத்தி உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து சீரான மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். துலாம் ராசியினர் மாற்றிக்கொள்ள வேண்டிய முக்கிய பண்புகள். முடிவெடுக்கும் தயக்கம். எல்லா பக்கமும் யோசித்து ஒரு முடிவுக்கு வர தாமதப்படுத்துவதை மாற்ற வேண்டும். சில சமயங்களில் தவறான முடிவாக இருந்தாலும் துணிந்து முடிவெடுப்பதே சிறந்தது. மகிழ்வித்தல். எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைத்து உங்கள் விருப்பத்திற்கு மாறாக மற்றவர்களுக்கு உதவுவதையும் வாக்குறுதி அளிப்பதையும் தவிர்க்க வேண்டும். பொருளாதார மேலாண்மை. தேவையற்ற ஆடம்பர செலவுகள் மற்றும் பிறருக்காக பணத்தை விரயமாக்குவதை குறைக்க வேண்டும். உணர்ச்சி சமநிலை. உறவுகளில் அல்லது வேலையில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால்
உடனே மனமுடைந்து போவது அல்லது கோபப்படுவதை மாற்றி பொறுமையுடன் கையாள வேண்டும். நேரத்தை நிர்வகித்தல். அனைத்தையும் கடைசி நேரத்தில் செய்வது சோம்பேறித்தனத்தினால் வேலையை தள்ளிப்போடுவதை தவிர்க்க வேண்டும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்களின் அதிகப்படியான மற்றவர்களை கட்டுப்படுத்தும் குணம், சந்தேகப்படும் சுபாவம், பழிவாங்கும் எண்ணம் மற்றும் இரகசியத்தன்மையை மாற்றிக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை நம்புவதையும் உணர்ச்சிகளை கையாளுவதையும் கற்றுக்கொண்டால் இந்த தீவிரமான நீர் ராசி அடையாளத்தினர் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளையும் மன அமைதியையும் பெற முடியும். விருச்சிக ராசியினர் மாற்ற வேண்டிய முக்கிய அம்சங்கள்: கட்டுப்பாட்டு குணம். எல்லாவற்றையும் எல்லோரையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க நினைக்கும் போக்கை மாற்ற வேண்டும். சந்தேகம் மற்றும் பொறாமை. தேவையில்லாத சந்தேகங்களையும் பொறாமையையும் கைவிட்டு மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். பழிவாங்கும் எண்ணம். சிறிய தவறுக்கும் பழிவாங்க துடிக்கும் தன்மையை மாற்றி மன்னிக்கும் குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இரகசியத்தன்மை. அனைத்தையும் மூடி மறைக்காமல் தங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் வெளிப்படையாக பழக வேண்டும். புதிய சூழ்நிலைகள் மற்றும் மாற்றங்களுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ள பழக வேண்டும். பழைய நினைவுகள். கடந்த கால கசப்பான நிகழ்வுகளை மனதில் சுமந்து திரியாமல் அதை மறந்துவிட்டு முன்னோக்கி செல்ல வேண்டும். மனம் திறந்து பேசுதல். மனதில் உள்ள பயம், அதீத உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்வதன் மூலம் மன அழுத்தத்தை குறைக்கலாம். பழிவாங்கும் எண்ணத்தை விடுத்து மன்னிக்கும் மனப்பான்மை நிம்மதியை தரும். உறவுகளில் நம்பிக்கை. உறவுகளில் ஆதிக்கம் செலுத்தாமல் சம உரிமை கொடுத்து அன்பை பகிர்வதன் மூலம் சிறந்த உறவுமுறையை உருவாக்கலாம். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய வெளிப்படையான பேச்சால் மற்றவர்களை காயப்படுத்துவதை தவிர்த்து பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அதேபோல் மற்றவர்களின் வாழ்க்கையில் தலையிடுவதை தவிர்த்து அளவுக்கு அதிகமாக வாக்குறுதி அளிப்பதை நிறுத்த வேண்டும். தனுசு ராசியினர் மாற்றிக்கொள்ள வேண்டிய முக்கிய விஷயங்கள்: கூர்மையான பேச்சு. தனுசு ராசியினர் எதையும் வெளிப்படையாக பேசுவார்கள். இது மற்றவர்களை காயப்படுத்தலாம் என்பதால் பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும். அதிகப்படியான பொறுப்பு மற்றும் வாக்குறுதி. மற்றவர்களுக்கு உதவப்போய் செய்ய முடியாத வாக்குறுதிகளை அளித்துவிட்டு பிறகு தடுமாறுவதை தவிர்க்க வேண்டும். தலையீடு. மற்றவர்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும். பொறுமையின்மை. சில நேரங்களில் பொறுமையின்றி அனைத்தையும் உடனே முடிக்க நினைப்பார்கள். இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல். கோபம் மற்றும் அதீத உணர்ச்சிகளை சரியான முறையில் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். மகர ராசியில் பிறந்தவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய குணங்கள். மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்களின் கடுமையான உழைப்பு மற்றும் லட்சியத்தோடு அதிகப்படியான வேலைப்பளுவை குறைத்துக் கொண்டு ஓய்வெடுக்கவும் வேண்டும். தங்களின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி அன்பை பகிரவும், பிடிவாதத்தை தவிர்த்து மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கவும். மகர ராசியினர் மாற்றிக்கொள்ள வேண்டிய முக்கிய பண்புகள்: அதிக வேலைப்பளு. லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து உழைத்து உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்கிறீர்கள். ஓய்வுக்கும் மகிழ்ச்சிக்கும் நேரம் ஒதுக்க வேண்டும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல். கஷ்டங்களை மனதில் பூட்டி வைத்து அனைவரிடமும் பட்டும்படாமலும் நடந்து கொள்வதை மாற்ற வேண்டும். அன்பை வெளிப்படுத்தவும் நெருக்கமானவர்களுடன் மனம் திறந்து பேசவும் பழக வேண்டும். அதிகப்படியான பிடிவாதம். சொந்த கருத்துக்களில் மிகவும் உறுதியாக இருப்பதால் மற்றவர்களின் கண்ணோட்டத்தை புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள். எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் கவலை. கடந்தகால தவறுகளை நினைத்து வருந்துவது மற்றும் எதிர்காலத்தை பற்றிய அதிகப்படியான அச்சத்தை தவிர்க்க வேண்டும். சகிப்புத்தன்மை குறைவு. உங்களை விட மெதுவாக செயல்படுபவர்களைக் கண்டு எரிச்சலடைவதை தவிர்க்க வேண்டும். கும்பராசியில் பிறந்தவர்கள் தங்களின் பிடிவாத குணம், நிலையற்ற மனநிலை, உணர்ச்சிபூர்வமான தனிமை மற்றும் அதீத சந்தேக உணர்வு ஆகியவற்றை மாற்றிக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுடன் பழகுவதில் வெளிப்படைத்தன்மையையும் உணர்ச்சிவசப்படுவதை குறைத்து நடைமுறை சாத்தியமான அணுகுமுறையையும் வளர்த்துக் கொள்வது நல்லது. கும்பராசியினர் மாற்ற வேண்டிய முக்கிய குணங்கள்: பிடிவாதம். கும்பராசியினர் ஸ்திர ராசி என்பதால் எடுத்த முடிவில் மாற்றமில்லாமல் பிடிவாதமாக இருப்பார்கள். இதை மாற்றி மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து தேவைப்படும்போது தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நிலையற்ற மனநிலை.
காற்று ராசி என்பதால் இவர்களின் முடிவுகள் மற்றும் எண்ணங்கள் அடிக்கடி மாறக்கூடும். கவனச்சிதறலை தவிர்த்து இலக்குகளில் உறுதியாக இருக்க பழக வேண்டும். உணர்ச்சி தனிமை. நெருங்கிய உறவுகளில் உணர்ச்சிபூர்வமாக விலகியிருப்பது அல்லது சந்தேகப்படுவது. அன்பை வெளிப்படுத்தவும் மற்றவர்களை நம்பவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதிக சந்தேக உணர்வு. ஆன்மீகம் அல்லது உறவுமுறைகளில் அதிக சந்தேகம் கொள்வது தேவையற்ற மன அழுத்தத்தை உண்டாக்கும். தேவையற்ற மன அழுத்தம். எதையும் ஆழமாக யோசித்து கவலைப்படுவதை தவிர்த்து நிதானமாக செயல்பட வேண்டும். மீனம் ராசியில் பிறந்தவர்கள் அதிக உணர்ச்சி வசப்படுதல், உங்களின் யதார்த்தமான பேச்சுகளை தவிர்த்தல் நல்லது மற்றும் மற்றவர்களின் உணர்வுகளை தம்மீது ஏற்றி பாதிப்படைவதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அளவுக்கதிகமான கற்பனை உலகில் மிதப்படை தவிர்த்து யதார்த்தமான முடிவுகளை எடுக்கவும் உணர்ச்சி ரீதியான எல்லைகளை வகுத்துக் கொள்ளவும் பழக வேண்டும். மீன ராசியினர் மாற்றிக்கொள்ள வேண்டிய முக்கிய பண்புகள்: அதிக உணர்ச்சி வசப்படுதலை குறைத்தல். பிறர் துன்பத்தைக் கண்டு உடனே உருகி தங்களை வருத்திக் கொள்வதை மாற்ற வேண்டும். உணர்ச்சி ரீதியாக வலுவாக இருக்க வேண்டும். கற்பனை உலகிலிருந்து வெளியேறுதல். எப்போதுமே ஒரு மாய உலகில் மிதப்பதைத் தவிர்த்து நிஜ வாழ்க்கையின் பொறுப்புகளை ஏற்க வேண்டும். நம்பிக்கை துரோகத்தை தவிர்த்தல். அனைவரையும் உடனே நம்பி ஏமாறுவதைத் தவிர்த்து நிதானமாக செயல்பட வேண்டும். தாமதப்படுத்தும் குணத்தை மாற்றுதல். முடிவுகளை எடுப்பதில் தாமதம் செய்வது, வேலையை தள்ளி போடுவது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். எல்லைகளை வகுத்தல். பிறருக்காக தன் மகிழ்ச்சியை தியாகம் செய்வதை நிறுத்தி சுயநலத்துடன் சுய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்.